welcome to NSC Academy for TNPC. In this video, we are discussing about the river. இந்த போக பத்தி நான் பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இது யார் எழுதுனாங்கன்னா வந்து கரோலின் அண்ட் போல்ஸ். சரிங்களா? இவங்க தான். இந்த டைட்டிலே தெரியுது the river. அப்ப river பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். சரி. Okay, let's move to the poem. River, river, little river, bright you sparkle on your way. Over the yellow bubbles dancing, through the flowers and the foliage glancing, like a child at play. என்னன்னா இங்க வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸோட சைல்ட்ஹுட் யங்ஸ்டர்ஸ் அடல்ட் அப்புறம் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுல வந்து என்னன்னா வந்து சைல்ட்ஹுட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க லிட்டில் ரிவர். ஓகே, லிட்டில் ரிவர் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, இது வந்து சைல்ட்ஹுட் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், bright your sparkle on your way, over the yellow pebbles dancing. என்னன்னா வந்து சின்ன ரிவர்னா வந்து இப்பதான் ஸ்டார்டிங், ரிவரோட ஸ்டார்டிங். சரிங்களா? அந்த இடத்துல இப்பதான் ரிவர் வந்து ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதான் வந்து ரிவரோட ஸ்டார்டிங் லிட்டில் ரிவர் சொல்றாங்க. bright your sparkle on your way, அதாவது நீ போற இடத்துலலாம் வந்து இப்போ சூரிய ஒளி பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்ல. இப்போ தண்ணியில இருந்து சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அது வந்து லைக் ஸ்டார்ஸ் மாதிரி மீனும்ல, அதே மாதிரிதான் இங்க வந்து நீ வந்து பிரகாசிக்கிற, ஸ்பார்க்கிள்னா பிரகாசிக்கிறது. சரிங்களா? நீ போற இடத்துலலாம் வந்து பிரகாசிச்சுட்டு இருக்க, பிரைட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. சரிங்களா? over the yellow pebbles dancing. இங்க வந்து yellow pebblesனா வந்து கூழாங்கற்கள். அந்த கூழாங்கற்கள் வந்து பட்டு தெரிக்கும்ல தண்ணி, அது வந்து டான்சிங் மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து நீ வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா வந்து through the flowers and the foliage glance. இங்க எப்படின்னா வந்து நீ போற பாதைகள்ல வந்து flowers இருக்கு and foliages இருக்கு. foliageனா வந்து cluster of leaves, நிறைய லீவ்ஸ் இருக்கிற ஒரு பிளான்ஸ். ஓகேங்களா? புதர் அந்த மாதிரி போட்டுருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் அது அந்த அந்த வழியில நீ போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கிளான்ஸ் மாதிரி இடம் தொட்டுட்டு நீ அந்த மாதிரி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? லைக் a child at play. இது பாருங்க, நீ ரொம்ப பிரைட்டா இருக்க, நீ பண்றது டான்ஸ் மாதிரி இருக்கு, நீ வந்து எல்லாத்தையும் வந்து தொட்டு போயிட்டு இருக்க, ஃபிளார்ஸ் ஃபாலேஜஸ்லாம் வந்து லைட்டா அப்படியே அந்த வழியில தொட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ போறத பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னா வந்து சைல்டு மாதிரி தெரியுது. அட் பிளே, ஒரு சில்ட்ரன் வந்து குட்டி குழந்தை வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க பாருங்களா, இப்ப இன்னொரு வே ஆஃப் தாட்ல பாருங்க. பிரைட்டஸ்ட் ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே. இப்ப ஒரு குழந்தை போகுதுன்னா வந்து அந்த சிரிப்புல வந்து எல்லாருக்கும் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஆமாவா? ஒரு பேபி போகுதுன்னா, ஒரு பேபி ரோட்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாம் இல்ல டாட் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அந்த பேபியோட ஸ்மைல் வந்து எல்லாருக்கும் அட்ராக்ட் பண்ணும். அந்த பேபியோட சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் வந்து எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணும். அதாவது பிபிள்ஸ் டான்சிங். ஓகே, எல்லாத்தையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். through the flowers and foliage glance. இங்க வந்து flowers and foliages எதுக்கு ரெசம்பிள் பண்ணுவாங்கன்னா, மேபி அங்க இருக்கிற crowd அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அவங்கலாம் வந்து அட்ராக்ட் பண்ணி உன்னை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து சைல்டு ரெப்ரசென்ட் பண்ணனால நான் இப்படி சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர். ஸ்வெல்லிங் ரிவர்னா வந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நதி. சரிங்களா? இப்ப யார பத்தி சொல்றாங்க உங்களுக்கே புரியும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது யாரு? யூத். அவங்கள பத்தி சொல்றாங்க. சரிங்களா? on your rush through rough and smooth. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து அவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல, லைக் அப் அண்ட் டவுன்ஸ் அவங்க லைஃப்ல இருக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. லவுடர் ஃபாஸ்டர் ப்ளாவிங் லீப்பிங். ப்ளாவிங்னா வந்து நாய்ஸி. இப்ப ரிவர் போற இடம் ஃபுல்லா நாய்ஸியா இருக்கும். அதே மாதிரி லீப்பிங்னா வந்து அந்த கற்கள் மேல ஏறி போகுது இல்ல, இங்க கற்கள் இருக்குன்னா அது மேல வந்து தண்ணி ஏறி போகுது. ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க லீப்பிங். ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருக்கு சொல்றாங்க. லீப்பிங்னா ஜம்பிங். சரிங்களா? அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து அவங்களோட என்துவாஸ்டிக். ஓகேங்களா? இது வந்து அவங்களோட ஒரு ஆக்டிவ்னஸ் சொல்லுது. சரிங்களா? ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்களா யங்ஸ்டர்ஸ்லாம், அதை சொல்றாங்க. சரிங்களா? ஓவர் ராக் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங். என்னன்னா வந்து பக்கத்துல இருக்க ரோஸ் பேங்க்லாம் நீ தொட்டு போயிட்டு இருக்க. வீப்பிங்னா வந்து அடிச்சுக்கிட்டு. ஓகேங்களா? அடிச்சுக்கிட்டு இங்க பக்கத்துல எதா இருந்தாலும் அதெல்லாம் கண்ணு மூணு தெரியாம அடிச்சுட்டு போயிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைக் இம்பெடியஸ் யூத். இம்பெடியஸ்னா வந்து எதுவுமே நினைக்காம
எதுவுமே நினைக்காம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ஒரு ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி சொல்றாங்க சரிங்களா. யூத்ஸ் அப்படிதான் இருப்பாங்க அந்த அதேதான் சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ரிவர் ரிவர் பிரம்மிங் ரிவர். இங்க பிரம்மிங் ரிவர்னா வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுற ரிவர் சரிங்களா. இப்போ வந்து சைல்டு முடிச்சாச்சு, யூத்த முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜுக்கு வரும்? அடல்ட் ஸ்டேஜ்க்கு வரும் ஆமாவா. அடல்ட் ஸ்டேஜ் வந்து அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, அதுல வந்து நிறைய கத்துருப்பாங்க ஆமாவா. அது வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க பிரம்மிங் ரிவர்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகுற ஒரு ரிவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரிவர் தான் பிரம்மிங் ரிவர். பிராட் அண்ட் டீப், பரந்த ரொம்ப ஆழமான ஒரு ரிவர்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும்ல ஒரு அவங்களுக்கு தெரியும்ல ஐ மீன் அடல்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க வந்து பிராடா இருப்பாங்க, ஐ மீன் பரந்து விரிந்த தன்மை கொண்டு இருப்பாங்க, ரொம்ப டீப், ரொம்ப நிறைய கத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஸ்டில் ஆஸ் அ டைம், அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி சொல்றாங்க. லைக் எண்ட் ஆஃப் த லைஃப், அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. seeming still yet still in motion. இங்க பாருங்க seeming still yet still in a motion. இங்க நான் வந்து பார்க்க வந்து அங்க இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா still in motion ஆ போயிட்டே இருக்க மாதிரி இருக்கே, இந்த ஆறு வந்து ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து ஃபுல்ஃபில் ஆன ஒரு ரிவர் எப்படி இருக்கும், பாக்குறதுக்கு வந்து ஓடாத மாதிரி அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். அதேதான் சொல்றாங்க இங்கேயும். seeming still yet still in motion. ஓகேங்களா, மூவ்மெண்ட்லயே தான் இருக்கு, ஆனா பார்க்க ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. டெண்டிங் ஆன்வர்ட்ஸ் ஒரு ஓஷன்னா வந்து ஓஷன்ல போய் கலக்கும் இல்லையா. ரிவர் வந்து இப்போ ரிவர்னா வந்து அது போய் ஓஷன்ல கலக்கும், சீல வந்து கலக்கும், அதேதான் ஓஷன்ல வந்து கலக்கும். இப்போ வந்து அந்த அந்த பாத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க இவங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, ஓஷன்ல கலக்கக்கூடிய பாத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைக் a mortal crime. ஓகே, mortal crimeனா வந்து அவங்களோட எண்ட் ஆஃப் த லைஃப்க்கு வந்து அந்த அந்த பாத்வேல மூவ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். ஹெட்லாங் ரிவர்னா வந்து இப்போ வந்து என்னன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மலை, கீழே வந்து சீ இருக்கு. ஓகே, இங்க என்ன பண்ணுது, இங்க ரிவர் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரிவர் இப்படி போய் விடுது இல்ல, இதுதான் ஹெட்லாங் ரிவர் சரிங்களா. இந்த ரிவர் என்ன பண்ணும், போய் சீல கலந்து முடிஞ்சிச்சு ஆமாவா. இதான் சொல்றாங்க ஹெட்லாங் ரிவர். நீங்க வந்து உங்களோட ஹெட்லாங் ரிவர் யார் ரிசம்பிள் பண்றாங்கன்னா வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஓகேங்களா, அவங்களுக்கு ரிசம்பிள் பண்றாங்க. இது போய் இந்த விழுந்து கலந்துச்சுன்னா வந்து அவங்க லைஃப் வந்து முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இது சொல்றாங்க. அவங்க லைஃப் என்னன்னா டவுன் யோர் டேஷ் இன்டு தி சீ. அவங்க வந்து கீழே அந்த சீயை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே, சீயை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சீனா வந்து அவங்க டெத் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. See that line has never sound. அவங்க வந்து சீக்கு போயிட்டாங்கன்னா வந்து அதாவது அவங்க இறந்துட்டாங்கன்னா வந்து நெவர் ஹேப்னா, இங்க பாருங்க ஹேப்னா வந்து ஹேவ் சரிங்களா. நெவர் சவுண்டட் ஏன்னா வந்து அது ஒரு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. See that shale hath rounded, hath never rounded. இங்க வந்து அதாவது சீல வந்து ஷிப் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குமா, அது பாட்டுக்கு வரும், அது ஒர்க் முடிச்சுட்டு அவங்க அந்த ஷிப் எடுத்து போயிடுவாங்க. அதே சொல்றாங்க அவங்க லைஃப்ல நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க, யாரும் அவங்க கூட லைஃப் வரைக்கும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. அவங்க லைஃப்ல வந்து யாரும் வந்து ரவுண்டட்னா அங்கேயே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க லைஃப்ல அங்கேயே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க அப்படி சொல்றாங்க. லைக் எட்டர்னிட்டி, அவங்க இறப்புக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கையை வந்து சொல்றாங்க சரிங்களா. இது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு இது லாஸ்ட் பேரா சரிங்களா. ரொம்ப ஈஸியான போம் தான் இது, பட் ரொம்ப டெப்தான மீனிங் கொண்ட போம். லெட்ஸ் மூவ் டு தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்க பாருங்க எல்லோ பீப்பிள்ஸ் டான்சிங். அந்த எல்லோ பீப்பிள்ஸ் டான்சிங் வந்து இமேஜினரி. ஓகே, லைக் வந்தா நமக்கு தெரியும் சிமிலி. அப்புறம் வந்து ரிவர், லிட்டில் ரிவர், ஸ்வல்லிங் ரிவர், பிரம்மிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர், இதெல்லாம் வந்து எபித்தர். சாரி மென்ஷன் பண்ணிட்டேன், எபித்தர் சரிங்களா. இதெல்லாம் வந்து எபித்தர்ல வரும். அப்புறம் ரஃப் அண்ட் ஸ்மூத் வந்து ஆன்டிஃபிஷியஸ், பை அ ரோஸ் பேங்க்ஸ் வந்து இமேஜினரி, லைக் இம்பெடியஸ் யூத் வந்து சிமிலி, லைக் வந்துருக்கு, ஆஸ் டைம் சிமிலி, லைக் மாடல் சிமிலி சரிங்களா. அப்புறம் வந்து டவுன் யோர் டேஷ் இன்டு தி சீ, இது வந்து இமேஜினரி, அதாவது கீழே விழுறது வந்து சொல்றது வந்து அவங்களோட இறப்புக்கு நிகரா இது சொல்றாங்க, அதனால வந்து இது வந்து இமேஜினரி. இங்க வந்து see that வந்து அனஃபோரா, இங்க வந்து லைக் வந்திருக்கனால சிமிலி. ஓகே, இங்க பாருங்க seeming still yet still in the motion. அதாவது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி படிச்சிருக்கோம்,
நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி படிச்சிருப்பாங்க. அந்த பழமொழி தான் இங்க சொல்லியிருக்காங்க. சீமிங் ஸ்டில் பார்க்க வந்து அவங்க எதுவுமே தெரியாது, நார்மல் சிம்பிளா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஸ்டில் இந்த மோஷன். ஆனா அவங்களுக்குள்ள நிறைய நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிருப்பாங்க அப்படின்றத இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாராடாக்ஸ். சரிங்களா? அவ்வளவுதான்ப்பா. இந்த போம் வந்து முடிஞ்சிச்சு. லெட்ஸ் மூவ் டு தி ஆத்தர். Caroline Ann Bose, 1786 to 1854, was an English poet and the wife of the Robert Southey, the poet laureate of British. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். இவங்க வந்து ராபர்ட் சவுத்தி அவங்களோட வைஃப். சரிங்களா? இவங்க வந்து பிரிட்டன். ஓகே, இவங்க வந்து ஒரு பிரிட்டன் போயட் laureate. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. She was a poet of great merit and produced some of the best works in their thresholds of the Victorian era. இவங்க எந்த ஏராவை சேர்ந்தவங்க? விக்டோரியா ஏராவை சேர்ந்தவங்க. She wrote various other works including the Little Lady Bird. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இது கேட்டாங்கன்னா இது கேட்கலாம். ஓகே, Little Lady Bird, chapter on this churchyard, tales on the factory. சரிங்களா? இவ்வளவுதான்ப்பா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது கேட்பாங்க. என்ன போறோம்? imaginary epithet. இதுக்கு நம்ம ஆல்ரெடி மீனிங் தெரியும். பாருங்க, repetition of certain words and phrases beginning the successive lines of writing or speech. இங்க வந்து எதுவும் இல்லைங்க. இங்க வந்து repetition of words. இங்க வந்து repetition ஆயிருக்கு. ஒரு phrase-லயோ இல்ல words வந்து beginningல வந்து repetition ஆச்சு. and ஒரு epithetனா வந்து ஒரு adjective வந்து noun வந்து இது பண்றது adjective. அதே மாதிரி தான் வந்து river வந்து சொல்றதா, river எப்படிப்பட்ட river அப்படி சொல்றதா வந்து epithet. சரிங்களா? வந்து noun, little வந்து adjective. So வந்து இது வந்து epithet. அதாவது epithetனு சொல்லுவாங்க. இமேஜினரினா வந்து அது வந்து ஒரு அது வந்து விஷுவலா நமக்கு தெரியாது, இமேஜின் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது இங்க கொடுத்துருக்காங்க சைட், ஹியரிங், டச், ஸ்மெல், டேஸ்ட், இதெல்லாம் வந்து இமேஜின் பண்ண முடியுமே தவிர அதை நம்மளால பார்க்க முடியாது. அதனால சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து இமேஜினரியில வரும். சரிங்களா? அவ்வளவுதான்ப்பா. இதோட முடிஞ்சிச்சு. நீங்க பின்னாடி இருக்கிற ஆன்சர்ஸ்லாம் வந்து விட்டுறக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்க. உங்களால ஈஸியாவே ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளவுதான் கைஸ். இதோட இந்த போயம் முடிஞ்சிச்சு. ஒரு சிம்பிளான ஈஸியான டெப்த் மீனிங் கொண்ட ஒரு நல்ல போயம். சரிங்களா? அவ்வளவுதான்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.